உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் கடவுள் முருகனோட நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று, சித்தர்கள் அனைவரோட ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் குடும்பத்தில் அத்தனை சந்தோஷமும் பகவான் உங்களுக்கு அருள வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நலமுடன் சந்தோஷமாக வாழணும்னு பகவானை பிரார்த்திக்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு, எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தாண்டு. இந்த விகாரி வருஷம், இந்த விகாரி ஆண்டுங்கிறது ரொம்ப சிறப்பானது. வரக்கூடிய விகாரியை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும். இந்த விகாரி வருஷத்தில் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, லக்னமும் கடகலக்னம், ராசியும் கடகராசி. இப்போ சந்திரனோட முழு ஆதிக்கத்தில் வருகிற இந்த புத்தாண்டு, அதாவது லக்னம் லக்னாதிபதி சொந்த வீட்டில் இருந்து ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா அதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு எது இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை மகிழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி ஆட்சியில் இந்த புத்தாண்டு நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கண்டிப்பாக உலக தமிழர் எல்லாமே சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நிறைய நடக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். சரி, இந்த புத்தாண்டு எந்த நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேர் புத்தாண்டு தானே, சூரியன் உதிச்சன்னா புத்தாண்டு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரம் பார்த்தீங்களா, 14/4/2019 சித்திரை 1ஆம் தேதி. இது எல்லாத்துக்கும் தெரியும். பகல் 2:09 தான் அந்த புத்தாண்டு பிறக்குது. பகல் 2:09 தான் அந்த புத்தாண்டு பிறக்குது. அதுதான் கூடுதல் தகவல். அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் இந்த ஆண்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் நம்ம எப்பவும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த ஆண்டில் 2 கிரக பயிற்சிகள் நடக்குது. கட்டாயம் நான் சொல்கிறது திருக்கணித முறைப்படி, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். 2 கிரக பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, 2வது சனி பயிற்சி. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு எபிசோடில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆண்டோட பிறக்குது இல்லையா, இந்த ஆண்டில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் தருங்கிறத மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? நிஜம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி, இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நன்மை, ஒவ்வொரு ராசியாக கட்டாயம் தெளிவாக பார்க்கலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தர இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ரொம்ப விசேஷம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அதிசுகாதிபதியான உங்களுக்கு சுகஸ்தான அதிபதியான சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனபாக்கியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல குரு இருந்து ஆரம்பிக்கிற இந்த ஆண்டு பல அற்புதங்கள் நடக்கும். பூர்வ புண்ணிய பிரச்சனைகளை தீர்க்கும். கண்டிப்பாக அனைத்து வகையிலும் நன்மைகள் தரும், மாற்று கருத்தையில். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார், 8ல் புதன் இருக்கார், 9ல் சூரியன் உச்சஸ்தானத்துலேயும், 10ல் செவ்வாய் பகவான் இருக்கார். 10ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பல அற்புதங்கள் உங்களுக்கு காத்திருக்குது. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பல அற்புதங்கள், அதுவும் தொடர்ந்து 3 மாதத்துக்குள்ளேயே நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுலாம் மாற்று கருத்தே இல்லை. அதிகமான நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறாரு. அதற்கேற்றா போல் உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகமான நல்ல விஷயங்கள் கிடைக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு உங்களுக்கு குரு பார்வையில் தான் ஆரம்பிக்க போகிறதுனால மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். 2 ஆண்டுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. அதனால் இது ரொம்ப நல்ல காலம், அதை சரி பண்ணிக்கோங்க. அதுதானே முக்கியம். ஓகே, சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து நடத்துறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே விஷா சம்பந்தமாக பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான பல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு நல்ல உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது உங்கள் குடும்ப நலனுக்கு எது தேவையோ அந்த உறுதிமொழி எடுத்துக்கோங்க.
கண்டிப்பாக தமிழ் ஆண்டு பிறப்பு அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்குங்கிறதுல சந்தோஷமே. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு 100% உங்களுக்கு அரசாங்க சம்மந்தமான வேலைக்கு ட்ரை பண்ணிங்களா நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் உயர் பதவி வேணும்னு ஆசைப்பட்டீங்களா கிடைக்கும். எக்ஸாம்பிள் எழுதுனீங்களா பாஸ் ஆவீங்க. சத்தியமாங்க பாஸ் பண்ணலாம். இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 9ல் சூரியன் 10ல் செவ்வாய், சொல்லவே தேவையில்லை. 7க்கு அப்புறம் தொடர்ந்து 5 கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ராஜயோகம் கொடுக்கும். அதை சரியான வழியில் பயன்படுத்தணும். நீங்கள் தான் அந்த பழைய கசப்பான விஷயங்களே நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கசப்பான விஷயம் முடிஞ்சது, நல்ல விஷயம் நடக்க போகிறது, அதை தானே யோசிக்கணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் கன்னி பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடும், மாற்று கருத்தே இல்லை. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கனால கவனமாக பார்த்து பண்ணணும், அதுதான் முக்கியம். ஏன்னா தார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. குரு பார்வைக்கிறது நல்லது. பொதுவாகவே சிம்மத்துக்கு இந்த ஆண்டு செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலிமா சொல்லிக்க ஆசைப்பட்றேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு கரூராரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கோயிலுக்கு பின்புறத்தில் இருப்பார் கரூர் சித்தர், அவரை மறக்காமல் வேண்டிக்கோங்க. நல்லதுகள் அதிகம் நடக்கும். இந்த ஆண்டில் கட்டாயம் தஞ்சை பெரிய கோயில். ஓகேவா? இந்த தமிழ் விகாரி வருஷம் உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ல, மாற்று கருத்து இல்லை. கன்னி பசங்களுக்கும் அதே தான்ப்பா, திருமணம் கைகூடும், குரு பார்வைக்குது. அதோட முக்கியம் தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வந்துடுங்க. அதுவும் சித்திரை மாதம் முடிவுறதுக்குள்ளே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கரூராரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம மண்ணை ஆண்ட மன்னன் எவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காரு, இதுதானே முக்கியம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம கூட நம்மளோட பண்பாடு என்ன, வழிபாடு முறையில் தான் நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கான சக்தி கோயிலில் இருக்குது, அதுதான் முக்கியம். அதனால் அரசனை பாருங்கள். ஏன்னா இப்போ அவரோட ஒரிஜினல் சிலை வந்திருக்குன்னு திரு பொன் மாணிக்க வேலையாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். சோழ மன்னனை பாருங்கள், சரிதானே? நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது மாணவ மாணவியருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்காலம். நல்ல தகவலை கற்றுக்குங்க. புதுசாக கல்லூரி சேர போகிறீங்க. கல்லூரி சேர மாணவ மாணவிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். எல்லா ராசிக்கும் தான் சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு மட்டும் புதுசாக நினச்சிக்காதீங்க. பின்னோக்கி போய் பார்த்தாலும் அதே தான் சொல்லியிருப்பேன். ஏன் இதை நான் சொல்கிறேங்கிறது தெரியல, சொல்லணுங்கிறது என்னோடய ஆசை, அவ்வளோதான். ஓகேவா? அது உங்கள் விருப்பம். அரசாங்க கல்லூரியில் சேர்ந்து படிங்க அப்படிங்கிறது என்னோடய விஷயம். ஏன்னா நிறைய நல்லது நடக்கும். பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க மட்டும் இல்லை, பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் கூட அரசாங்க கல்லூரியில் சேருங்க. அந்த தனியார் கல்லூரி சேர்கிற பணத்தை நீங்கள் சேர்த்து வைங்க. அதை சேர்த்து வச்சு நீங்கள் உங்களோட தொழிலுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. ஏன் கடன் வாங்கிக்கிட்டு கல்லூரி சேர்ந்துக்கிட்டு அதை பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த பணம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆனால் 1 லட்ச ரூபா முதலீடு போட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் அப்போவே தொழிலதிபர் ஆயிடலாம். சரிதானே? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டில் இந்த ஐடியாவை பயன்படுத்திக்கோங்க. அரசாங்க கல்லூரிகள் அதிகமான மாணவர்கள் சேர்க்கை வேணும்னீங்களா, அரசாங்க கல்லூரிகள் அதிகமான இடங்களில் கட்டப்படும். நீங்கள் போகாமல் இருந்தால் இருக்கிற கல்லூரிக்கே மாணவரில் நான் எது கட்டணும்னு கேட்பாங்க. கரெக்டு தானே? அப்போ நீங்கள் சேர்ந்து அதை பயன்படுத்தினீங்களா, 100% கிடைக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாம். நீங்கள் ஒரு கடையை வச்சு கொடுத்து நீங்கள் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்தலாம். நீங்கள் காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு ஸ்டாப்புக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம்ல. 1 லட்ச ரூபா முதலீட்டில் நிறையா தொழில் இருக்குது. பேங்கில் கடன் கேளுங்க, தொழிலுக்கு நல்லது தானே. படிப்புக்கு கேட்குற கடனை தொழிலுக்கு கேளுங்க. படிப்பு தான் கவர்மெண்ட் இலவசமாக தர போகுது இல்லையா? நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ வர ஆசிரியர்கள் எல்லாருமே சின்ன ஸ்கூல்லேருந்து பெரிய ஸ்கூல் வரைக்கும் நல்ல ஆசிரியர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. பகவான் ஒரு ஆசிரியர், பாராட்டு பெற்ற ஒரு ஆசிரியர் கிடைச்சது நம்மளுக்கு பெருமை தானே. அந்த மாதிரி ஆசிரியர்கள் நிறையா ஊரில் இருக்காங்க. பகவான் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தான் பகவான். அவரோட சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்தேன், உண்மையிலே மனசை அப்படி பிசைஞ்சுது. உண்மை தானே, நல்ல விஷயங்களை சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன் எப்போவுமே. அவங்க அம்மா அவ்வளோ வெகுளியாக பேசின ஒரு வார்த்தைகள், அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பகவான் படிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சக்தி, அந்த உத்வேகம் இருக்கும். என்னோடய மாணவர்கள் எதெல்லாம் நான் எனக்கு கிடைக்காம எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுதோ அதெல்லோட நான் 3 மடங்கு கொடுத்து நம்ம உயர்த்துறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு பருவத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்களை விதைச்சிருப்பார். அந்த விதைப்பு தானே அவர் வெளியிடங்களுக்கு போக வேண்டாம்னு தடுத்தது. கரெக்டு தானே? கரெக்ட், சத்தியம். அதே போல் நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க.
இந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்யலாம், தப்பே இல்லை. கண்டிப்பாக இதை கொஞ்சம் யோசித்தா நல்லதுன்னு தோணும். நல்லதுன்னா பயன்படுத்துங்க, இது ரொம்ப நல்லது தான். சரிதானே? செய்வோம், நல்லது செய்வோம். ஓகே, வியாபாரிகளுக்கு 100% ஜெயம் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது, 9ல் ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு பார்க்கறது 2 மடங்கு லாபங்கள் கொடுக்குது. 2 ஆண்டுக்கான முதலீடுகளை இப்போ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. 2 வருஷத்துக்கு உங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும், மாற்று கருத்தே இல்லை. அதுக்கான ப்ரீ பிளான் இப்போ போட்டுக்கோங்க. மறக்காமல் தஞ்சை பெரிய கோயில் போய் கரூரார் வேண்டிக்கோங்க, ரொம்ப முக்கியம். கரூரார் சித்தர் மறக்காமல் வேண்டிக்கங்க, நல்லது நடக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த விகாரி வருடம் அதிகமான நன்மைகளை கொடுக்குறதுல மாற்று கருத்தே இல்லை. செல்ல வேண்டிய கோயில் தஞ்சை பெரிய கோயில், கரூரார் சித்தரை வணங்குங்க. சித்தர்களை வணங்குனீங்களா 100% நன்மைகள் நடக்கும். மானசீகமாக உங்கள் கூட இருந்து நல்லது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சித்தர்கிட்ட ஒரு முறை போயிட்டீங்களா, அந்த சக்தி உங்கள் கூடவே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இதை தக்க வச்சுக்கிறது உங்கள் விருப்பம். ரொம்ப நன்றி. இந்த விகாரி வருடம் அனைத்து நன்மைகளும் தரணும்னு தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற பெரிய சிவனையும் வேண்டிக்கிறேன், பிரகதீஸ்வரன் பொற்பாதங்களை வேண்டிக்கிறேன். அந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக அந்த கரூரார் சித்தரையும் அதற்கு உயிர் கொடுத்த தஞ்சை மன்னனோட பொற்பாதங்களையும் வணங்கி நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உலக தமிழ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் எதற்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னா, இந்த 14/4/2019 அன்று தான் விரைவில் திருமணம் நடக்க திருமண தடைகளை நீக்கும் பிரம்மாண்ட ஒரு யாகம், மிக மிக சிறப்பான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது 100% உதவி பண்ணும். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது 1000 பேரிடம் போய் சொன்னால் தான் திருமணம் நடக்கும். அதை தான் 1000 பொய் சொல்லிமாங்க. அப்படி இல்லை, 1000 பேரிடம் போய் சொல்லணும். 1000 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லணும் அந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு. அந்த 1000ல் ஒருவனாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த யாகம் முழுக்க முழுக்க உங்களுக்கான யாகம். திருமணம் தடைகளை நீக்கக்கூடிய அத்தனை ஹோமங்களும் அங்கே நடக்கும். இந்த விஷயங்கள் 3 விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து யாகம் தொடங்கும், 12 மணி வரைக்கும் இந்த யாகம் இருக்கும். இந்த திருமண தடை நீக்கிறதுக்காக என்னென்ன யாகங்கள் இருக்கோ அத்தனை யாகமும் இருக்கும். அதை சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு. கணபதி ஹோமம் நடக்குது, நவகிரக ஹோமம் நடக்குது, மகாலட்சுமி ஹோமம், சுயவராகலா பார்வதி ஹோமம். திருமணம் தடை நீக்கிறதுக்கு அந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஹோமம் தான் சர்வ மங்கள ஹோமம். அது மங்கள காரியங்களை தடையெல்லாம் நடத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் சர்ப சாந்தி ஹோமம், நாகதோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், இதெல்லாமே சர்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தடைகளும் அந்த சர்ப சாந்தி ஹோமத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹோமம் தான் துஷ்ட கிரக சாந்தி ஹோமம். ஏதாவது ஒரு கிரகம் அதை தடுக்குது அப்படின்னா அதோட சாந்தி பண்ணுற ஹோமம் நடக்குது. அதுக்கப்புறம் காளி துர்கா ஹோமம் நடக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். அது ஏன் நடக்குதுங்கிறது அங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு சூட்சமம் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆயுள்ய ஹோமம். ஏன்னா தீர்க்க ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஹோமம் செய்கிறோம். இத்தனை ஹோமமும் ஒரு சேர ஒரே இடங்கள்ல நடக்குது. சரி, இந்த ஹோமம் நடந்ததுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்கும். கட்டாயம் கலசாபிஷேகம் நடக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கலசாபிஷேகம். அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. அந்த கலச அபிஷேகம் பண்ணுறவங்க ஒரு சுபகாரியம் நடக்கும். அவங்க அந்த விஷயம் பண்ணாங்களா அவங்களுக்கு அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த கலசாபிஷேகத்தை அவங்கக்கிட்டேருந்து அந்த கலசாபிஷேகம் வாங்கிட்டீங்களா அதோட ஒரு புனிதம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மேஜிக். அதை நீங்கள் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே, 2 விஷயம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஹோமம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கலச அபிஷேகம்ங்கிறது 2வது ஒரு விஷயம். அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அந்த அபிஷேகங்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில ரகசியங்கள்லாம் நேரில் அனுபவிக்கணுங்கிறதுனால தடையாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது ஒரு வியாபாரம் இல்லை, இது பிரார்த்தம் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். உங்களுக்கு இந்த யாகத்தால் திருமண தோஷம் நீங்கன்னு விதி இருந்தால் தான் அதில் கலந்துக்கவே முடியும். கரெக்டு தானே? சும்மா கலந்துக்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பிரார்த்தனம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கலந்துக்க முடியும். இதுதான் நேச்சுரல், தான் உண்மையும் கூட, இயற்கையோட சத்தியம் அதுதான் சொல்லுது. யாருக்கு பிரார்த்தம் இருக்குதோ, யாருக்கு தோஷம் நீங்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த யாகத்தில் கலந்துக்க முடியும். அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூஜை தான் நாங்கள் செய்கிறது. அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப விசேஷமானது மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருக்கல்யாணம். அதுவும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி
2:30 மணிக்கு யாகம் முடியுது. 3 மணி வரைக்கும் சொல்கிறோம், 2:30 மணிக்கெலாம் தாலி கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா 2 மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது. இந்த விகாரி வருஷம் அன்று பகல் 2 மணிக்கு தான் பிறக்குதா, 2:09 தான் புத்தாண்டே பிறக்குது. அந்த புத்தாண்டு பிறக்கிற அந்த நொடியில் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோட கல்யாணம்? மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இவங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க? 3 கோடி தேவர்களும் வருவாங்க. இதுதான் அந்த கல்யாணத்தோட தனி சிறப்பு. அப்போ அத்தனை தேவர்களும் அங்கே வந்தாங்களா என்ன செய்வாங்க? ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்கள மட்டுமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. கரெக்டு தானே? அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்தால் எவ்வளோ நல்லது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அந்த அருளாசியை நீங்கள் பெற்றுட்டு அந்த பலம் தானே உங்களுக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுப்பாரு. கரெக்டு தானே? நிஜம். அந்த ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப சிறந்தது. அதோட ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் உங்கள் கூடவே கொடுத்துட்றோம். அதுவும் நான் சொல்ல மாட்டேன். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும். இது வியாபாரம் இல்லைன்னு மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் எதுக்கு இது இந்த இவ்வளோ விஷயம் அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்க்கணும். அது அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை தொடும்போது இவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச விஷயமா ஐயா நம்மளுக்கு தராரு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி வரணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வாவ் மூமெண்ட் வரணும். எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம், கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம். அங்கே போகும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிரித்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்ச நாள் சாமி பாருப்பா அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழனிக்கே போகிறோன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெகுலராக போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உங்களை முருகன் முன்னாடி நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆஹா, இவ்வளோ நேரம் நிறுத்திடுறாங்களே, இவ்வளோ நேரம் ஒரு சாமி தரிசனம் பண்ணுறோமே, இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குது. அந்த மாதிரி அந்த வாவ் மூமெண்ட் வேணும்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள தான் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் தான் அங்கே யாகத்தில் வைக்கிறீங்க. யாகத்திலேருந்து சக்தி ஏற்றப்பட்டு திருமணத்தில் அந்த மறுபடியும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த திருமணத்துலேருந்து அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க உங்கள் திருமணம் நடக்கிற வரைக்கும். அதுதான் ரொம்ப விசேஷம். இந்த பூஜையில் உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு கயிறு ரொம்ப விசேஷம். அதுதான் ஒரு காப்பு கட்டுறது. என்ன சொல்லி காப்பு கட்டுறது? 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்ட்டு. அதாவது சார் 6 மாதம் ஆகணுமான்னு ஒரு சில கொஷின் வரும். 6 மாதம் ஆகாது, 6 மாதத்துக்கு உள்ள நீங்கள் கிளம்புன அடுத்த மாதத்துலேயே கூட திருமணம் பண்ணலாம் அளவுக்கு அந்த சக்தி அங்கே இருக்கணும். அதற்காக தான் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட் இல்லையா? அதுக்கு தானே காப்பு கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்க, கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க. ஏன்னா திருவிழா தேதி குடித்த உடனே காப்பு கட்டுவாங்க. ஏன்னா இந்த தேதியில் முடியுங்கிறது. அதை தான் நான் செய்கிறேன். ஏன்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே அது நடந்தே தீரணுங்கிறத சொல்லி உங்களுக்கு கையில் காப்பு கட்ட போகிறோம். அதை பத்திரமா பார்த்துக்கணும். சரி, ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும், இந்த காப்பு கட்டிட்டா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இதா அப்படின்னு. உங்களோட ரெகுலர் பழக்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது உங்கள் கூட இருக்கக்கூடிய தான். ஓகேவா? இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. உணவு முறைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்த தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. இதை நான் யாரையும் திணிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வாழ்வியலில் நான் சொல்ல விஷயம் சரி, மகான்கள் சொல்லிக்கூடக்கூடிய விஷயங்களும் சரி. அதாவது பார்த்தீங்களா, காட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உணவு மாமிசமாக தான் இருக்கும். காட்டில் இருக்கிறவங்களோட உணவு அதாவது ரொம்ப குறைவாக தான் தானிய உணவு இருக்கும், அதிகமாக மாமிச உணவுகள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கும் நிஜம், மாற்று கருத்து இல்லை. சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க, எனக்கு தப்பு இல்லை. ஏன்னா நிஜம் இயற்கை அதை தான் சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. ஓகே தானே? அப்போ அவங்க கடவுளை வணங்க மாட்டாங்களா, கடவுளை அவங்களுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். இதுதான் நிஜம். நீ யாராக வேணுமோ இருந்துக்கோ, நீ எதா வேணுமோ வந்துக்கோ, இயற்கையை மதி. உன்னால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, உன்னால் 4 பேர் நல்லா இருக்கணும். அதை மட்டும் செஞ்சேன்னா உனக்கு எப்போவும் நான் இருப்பேன் அப்படிம்பார். இந்த யாகத்துக்கு வந்துடலாம். இது நிறையா எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க கேட்குறீங்களா? இந்த யாகத்தோட தன்மை, இந்த திருமணம் தடை நீக்கங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. இதில் நான் பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பதி போயிட்டு வந்து தான் உத்தரவு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. எத்தனை நபருக்கு இது பண்ணலாம் அப்படின்னா 309 நபருக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இந்த பூஜை. அதிக பேருக்கு பண்ண முடியாது. 309 நபர் மட்டும் கலந்துக்கலாம். இது நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும். இந்த யாகத்தில், இந்த பூஜையில் நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதுதான் அந்த யாகத்தோட தனி சிறப்பு. ரெண்டாவது, எங்கள் ஃபேமிலியில் அந்த திருமணம் ஆக வேண்டிய பையனோ பொண்ணோ வெளியில் இருக்காங்க, நான் அவனுக்காக அப்பா அம்மா நாங்கள் பூஜை பண்ணலாம்னா கடுகளவு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா அந்த ஜாதகன் யாரோ அவர் வந்து அந்த யாகத்தில் உட்காந்து அவருக்கான பிரார்த்தனையை அவர் செய்யணும். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம் கூட. அப்போ தான் அது நடக்கும். அதனால் நேரில் கலந்த விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி திருமண தடை நீக்கும் யாகத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான மற்ற தகவல்கள் நான் உடனுக்குடனே அனுப்புகிறேன். அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸோடு தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒர்க்காக நினச்சிடாதீங்க. கட்டாயம் திருமணம் தடை நீக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் அங்கே நடக்கும். ஒரு என்ன சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப ஓவராக சொன்னால் எனக்கே கூச்சமாக இருக்குது. இப்படிலாம் சொல்லணுமா, இவ்வளோலாம் சொல்லி தான் உங்களை கூப்பிடணுமா அப்படிங்கிறது இருக்குது. அப்படிலாம் ஒன்று, ஏன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கடவுளோட அனுகிரகங்கள், இவரால் இது நடக்கும்னு ஒரு கடவுள் யாருக்கு விதி இருக்கோ அவங்க என்னை சந்திப்பாங்க. இதுதான் இந்த நொடி வரைக்கும் எனக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற மேஜிக். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான், உங்களை சந்தித்தா எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த நொடி வரைக்கும் நான் அதை காப்பாற்றிட்டுருக்கேன். அதனால தான் இதை ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு பேசக்கூடாதுன்னு உள் மனசு குத்திக்கிட்டு இருக்குது. எங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப அடைக்கவாசி, நீ ஒன்றும் இப்போ எவ்வளோ தூரம்லாம் சொல்ல தேவையில்ல, அவங்க வரும். அதனால் 309 பேர் தான். எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திருமணத்துக்காக 30 லட்சம் பேர் காத்திருக்காங்க. இந்தியாவில் 30 லட்சம் பேர் திருமணத்துக்காக காத்திருக்காங்கிறது ஸ்டேட்டஸ் சொல்லுது. ஒன்றும் தேவையில்ல. இதை எப்படிப்பா உனக்கெல்லாம் தெரியுங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கிறது அசால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 309 பேரை கடவுள் எனக்கு அனுப்புறதுல ஒரு பெரிய விஷயமே இருக்காது. சரியா? அதனால் அந்த நபர்களில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது திருமணத்துக்காகனால இந்த தகவலை சொல்லுங்கள். ஏன்னா 1000 பேர்த்தில் ஒருத்தராக நான் இருக்கிறேன், அந்த ஒருத்தரில் நீங்களும் இருக்கணும்னு என்னோடய ஆசை. நல்ல தகவலை 4 பேர்த்துக்கு சொல்கிறதுல தவறே இல்லை. அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விகாரி ஆண்டு உங்கள் அனைத்து சந்தோஷங்களையும் கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பூஜைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணாங்க பூஜைலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேர் மனோகர், நான் சேலம் மாவட்டம் சேலத்தில் இருக்கேன். விநாயகர் ஹோமம், அப்புறம் வந்து நவகிரக பூஜை, அப்புறம் கலச பூஜை, அப்புறம் முருகன் அலங்காரம் நடக்குது. இது நண்பரை கடைக்கு வரும்போது பார்த்தேன், பேனரை பார்த்தேன், இப்போ தான் உள்ள நினைஞ்சேன். இது போன்று இருந்தால் மக்களுக்கு நல்ல ஒற்றுமையும் எந்த போட்டி மனப்பான்மை இல்லாமல் நாடு மக்கள் நன்றாக செழித்து வாழணும்னு சொல்லிட்டு இது ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட சொல்லலாம். அதோட எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா இட மக்களும் நன்றாக வாழணும்னு சொல்லிட்டு எல்லா ஆண்டவன் எல்லாரையும் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நான் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய கடவுளுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் நான் வணங்க வண்டாடுவோம் சீரடி சாய்பாபாவுக்கும் நன்றி கூறி, அன்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.